Hello friends, welcome back to Saravana சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆலையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க டைம் இருக்கும்போது ஃப்ரீயா பார்க்கலாம். லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்கில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குட்டீஸுக்கு நிறைய கொடுங்க, டெய்லி கொடுங்க. 2 eggs கூட தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். விட்டமின்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால டெய்லி வந்துட்டு எக்கை சாப்பிடுங்க, குட்டீஸ்க்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மின்ட், அப்புறமா புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்சியில் உப்பு போட்டு கலந்து தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம். நான் வந்துட்டு கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நான் ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்து. பாருங்கள், சால்ட், பெப்பர், அப்புறமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. குட்டி சாப்பிட்றதுல ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் வந்துட்டு அதில் வந்துட்டு 2 எக்கு வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஆம்லெட் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பாயில்டு ஆம்லெட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தவா ஹீட் ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் பாயில் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்கப்பா. 2 எக் வந்துட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஆஃப் பாயிலாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பிரெட் டோஸ்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது என்னோடய சேனலில் போய் ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். ஆஃப் பாயில் வந்து அப்போ தான் நல்லா இருக்கும். பாருங்கள், உப்பு தேவையான அளவு கலந்துருக்கேன். கூடவே வந்துட்டு பிளாக் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் சட்டுன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக் ரெசிபி கூட ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஆஃப் பாயில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப் பாயில்னாலே அந்த எல்லோ மட்டும் கொஞ்சம் பாதி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே உடையும் கூடாது, அப்படியே இருக்கணும். அப்போ வந்துட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆஃப் பாயில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் டபுள் ஆஃப் பாயில்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே தவாவில் வந்துட்டு நான் அந்த மசாலா அடித்து வச்ச எக்கை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம ஒரு மினிமம் 3 மினிட்ஸ்க்கு மேலாவது வீடியோ பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நீங்கள் போடுற கமெண்ட்ஸ், லைக்ஸ் எல்லாமே ஸ்பேமில் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவாவது வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 3 மினிட்ஸாவது வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ்ப்பா. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எக்கை வந்துட்டு. இப்போ வந்துட்டு பிரெட் பீசஸை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரெட் பீஸ் மேலே வந்துட்டு நம்ம இப்போ மின்ட்டு சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஓகே, நீங்கள் வெறும் ப்ளைன் ப்ரெட்டை கூட வச்சுட்டு ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட. பாருங்கள், 2 ப்ரெட்டுக்கும் நான் மின்ட் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். புதினா சட்னியை, க்ரீன் சட்னி. டேஸ்ட்டும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஒன் டைம் வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். மின்ட் சட்னியும் இப்போது ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஆஃப் பாயிலில் வச்சுக்கலாம். ஹெம்மியான ஹெல்த்தியான டேஸ்டியான எக் ஆஃப் பாயில்டு டோஸ்ட்டு, பிரெட் டோஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே ஆல்ரெடி எக் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்துட்டு பாருங்கள், ஆம்லெட்டை நான் போட்டது வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சுப்பா. ஆம்லெட் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு. நான் ஒரு 3 எக் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 தான் காமிச்சேன், பட் இன்னொரு எக்கும் ஆட் பண்ணேன். பாருங்கள், அவ்வளோதான், எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஹெல்த்தியான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட் ஆஃப் பாயில்டு, எக் ஆஃப் பாயில்டு டோஸ்ட் ஆம்லெட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மின்ட் சட்னி, அப்புறமா ஆஃப் பாயில்டு எக்கு, அப்புறம் வந்துட்டு அந்த எக் ஆம்லெட் ப்ரெட் எல்லாமே வந்துட்டு ஒரு தனி ஃப்ளேவராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எக் பீஸான்னு கூட சொல்லலாம், அந்த லெவலுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபிலேயே உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரமாக எனக்காக பொறுமையாக பார்த்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மின்ட் சட்னியோட நான் சர்வ் பண்ணேன்ப்பா. உங்கள் குட்டீஸ்க்காக லவ்வபுளாக குக்கிங் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான vlog இல்லை ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.